ஏடி கிறிஸு கிறிஸு என்ன செய்கிறா? கிறிஸு கிரீஸுன்னுட்டு இருக்கீங்க. இவள்கிட்ட போய் நம்ம ரொமான்ஸாக பேசின போரு நம்ம தப்பு. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. இவருக்கெல்லாம் இப்படி பேசினா தான் சரியாக இருக்கும். ஏட்டி கிரிஜா, சொல்லுங்க. ஏட்டி இன்னைக்கு நிக்கிக்கு பிறந்த நாள் இல்லை, அதுக்கு வீடை ஏதாவது அலங்காரம் பண்ணுவோம் மாட்டி? ஆமாங்க, பண்ணா அந்த பிள்ளையும் சந்தோஷப்படுவா. ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை செய்வோமா? ஏதாவது அங்கிட்டு கடையில் ஏதாவது ஒன்று ரெண்டு வாங்கிட்டு வாங்க, அதை நம்ம வச்சு எதையாலும் நம்மளால் முடிஞ்சதை அலங்காரம் பண்ணி வைப்போம். சாரியும் டீ. இந்த மனுஷன் என்னத்தை வாங்கிட்டு வர போகிறாரா? உருப்படியாக வாங்கிட்டு வராரா இல்லாட்டி காசை கறியாக்கிட்டு வர போகிறாரா தெரியல. சரி வரட்டும் பார்ப்போம். சரி அது வரை நம்ம இந்த பழைய சீரியல் பல்பு கிடக்குச்சுல்ல, அது எரியுதான்னு பார்த்து எடுத்துகிட்டு வந்து மாட்டி விடுவோம். மாட்டியாச்சு, நல்லா இருக்குது. ஆனால் சீரியல் பல்பு என்ன ஜோபாலெல்லாம் விழுவுது. சரி இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிடும். என்ன கடைக்கு போன மனுஷனை இன்னும் ஆளை காணோம். கடைக்கு போயிருக்காரா இல்லை இனிமேல் செஞ்சு தான் வாங்கிட்டு வர போயிருக்காரா தெரியல. ஏட்டி இந்த பலூன் நல்லா இருக்கா? இது அங்கே ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு வச்சுருந்தாங்களா, அதனால் வாங்குவோமேன்னு வாங்கிட்டேன். நல்லா இருக்கு. அது எங்கே வைக்க? இதை மட்டும் தான் வாங்கிட்டு வந்தீரா? எவ்வளோ நேரம் இதுக்கு? ஏட்டி இதெல்லாம் நம்ம வீட்டில் உட்காந்து ஊத முடியாது. அங்கேயே இந்த மாதிரி செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. நமக்கு இதெல்லாம் சரியாக வருமா வரலையான்னு தெரியலையா, அதனால தான் நின்று ஒரு அடியாக வாங்கிட்டு வருவோன்ட்டு வாங்கிட்டு வந்தேன்டி. சரி இது அங்கே திருப்பி தலைகளை தொங்க விட்டுருவோமா? நானும் அப்படி தான்ட்டி நினச்சேன். ஒரு வரேன். ஏட்டி இப்படியே இருக்கட்டும். தலைகீழாக வச்சா ஹாப்பி பர்த்டே வந்து தலைகீழாக தெரியும். சரியா? இது இப்படி ஒரு சைடாகவே இருக்கட்டும். சரி. ஏட்டி அவளை எங்கே நிற்கிய? ஆளையே காணோம். எங்க அவள் உள்ள உறங்கிக்கிட்டு இருக்கா. அவள்கிட்ட சொல்ல வேண்டாம், அவள் உறங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்மளே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருவோம். அவள் பார்த்தா அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்லங்க. தூங்குறாளாட்டி? சரி தூங்கட்டும். அப்போ தான் அவள் கேக் கட் பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாள். ஆமாங்க, கேக் கட் பண்ணுறப்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ல, அதுக்கு தான் இப்போ தூங்கட்டும்னு விட்டுட்டேன். அவள் என்ன ப்ரெஷ்ஷு கொண்டு வருவா தூங்கிட்டு? பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ்ஷா இல்லாட்டி பல்லு விளக்குற ப்ரெஷ்ஷா? ஏங்க அவன் நல்லா மூஞ்செல்லாம் பளபளன்னு இருக்கணும்ல, அந்த ப்ரெஷ்ஷை சொன்னேங்க. முகத்துக்கு போடுற அந்த பவுடருக்குலாம் ஒரு ப்ரெஷ் வச்சுருப்பாங்களே, அதாட்டி? இந்த மனுஷனுக்கு வேறு வேலை கிடையாது, நம்மளை போட்டு நக்கல் அடிச்சுட்டே கிடப்பாரு. ஏட்டி நக்கல் அடிக்கல, உண்மைக்கும் தான் கேட்குறேன். எந்த ப்ரெஷ்ஷை கொண்டு வருவா அவ? ஏங்க நல்லா மூஞ்சி மலர்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி இருக்கிறத தான் சொன்னேன். ஃப்ரெஷ்ஷாக இருப்பான்னு சொல்கிறியா? அதை தான் ப்ரெஷ்ஷுன்னுட்டு கிடந்தியோ? ஆமாம் அந்த ப்ரெஷ்ஷு தான். ஆனால் எத்தனை பேர் வந்தாலும் ஒன்றை திருத்த முடியாது டி. நான் படித்த ஸ்கூலில் இப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு என்ன தெரியும்? இப்போ இந்த பிள்ளைகள் நல்லா இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறனால அது இதுன்னு டசு புசுன்னு பேசுதுங்க. நமக்கு என்ன தெரியுது? பிள்ளைகள்கிட்ட இருந்து கற்றுக்கோ நீ. சரி வளன்னு பேசிகிட்டு இருக்காம சட்டு புட்டுன்னு கேக் கட் பண்ணுற வேலையை பார்ப்போம் வா. ஃப்ரெண்ட்ஸ் மார்கள்லாம் வராங்களா? ஆமாம் அவர்கள் எல்லாமே எப்படி வருவாங்க கண்டிப்பாக. என்ன கிரிஜாக்கா என்ன கிளம்பாமல் இருக்கீங்க? நானே கிளம்பி வந்துட்டேன். இன்னும் என்னம்மா இப்போ பர்த்டே பார்ட்டி வைக்கிறேன், நீங்கள் கிளம்பாமல் நிற்கிறீங்க. ஏட்டி என்னத்தை கிளம்ப? துணியை மட்டும் மாற்றிட்டு வந்துட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. நீ என்னட்டி கவுனு போட்டுட்டு வந்திருக்க சின்ன பிள்ளை மாதிரி? ஆமாக்கா, என்ன நேரமும் சேலையை தானே உடுத்திட்டு இருக்கோம். அதனால் இப்போ சும்மா இந்த மாதிரி எங்கேயாலும் பார்ட்டி அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்னா சும்மா நம்மளும் சின்ன பிள்ளை மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போட்டு போய்க்கிற வேண்டியதான். ஆமாட்டி, இந்த ட்ரெஸ்ஸில் நீ சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்க. சரி நல்லா தான் இருக்குது. சரி போட்டுக்கோ. அவளை இங்கே நெட்ட வழியை காணோம். வருவா. நான் சரி கிளம்பிட்டோமே அப்படின்ட்டு தான் உங்களுக்கு எதுவும் வேலை செய்யணுமா கேட்போம் அப்படின்ட்டு தான் வந்தேன். இல்லாட்டி ஒரு வேலையும் இல்லை, வேலையெல்லாம் முடிச்சாச்சு. சரிக்கா. சரி நீ இந்த ஜோபால உட்காரு, நான் அதுக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு வரேன். சரி கிரிஜா, நான் வேறு ஏதாவது வேலை இருக்கான்னு பார்க்குறேன். சரிங்க, நானும் போய் அதுக்குள்ளே துணியை மாற்றிட்டு வந்துடுறேன். என்ன பரமக்கா வந்து ஜம்முன்னு உட்காந்தாச்சு போல? ஆமாம் டீ வந்து இப்போ தான் டீ வந்தேன். நீயும் வா வந்து உட்காரு. ஏன்னா வீட்டுக்காரவங்க யாரையும் காணோம், நீங்கள் மட்டும் வந்து உட்காந்துருக்கீங்க. வீட்டுக்காரவங்களாம் என்ன அடித்து பற்றி வெளியே அனுப்பி விட்டுட்டீங்களா? அவங்க நான் ஏன்ட்டி வெளியே அனுப்ப போகிறேன். அந்த அக்கா கிளம்பி வரேன்ட்டு போயிருக்காங்க. பிள்ளைகளும் எந்திரிக்கலை போல், தூங்கிட்டு இருக்கீங்களோ என்ன செய்துகளோ தெரியல நமக்கு. அந்த அண்ணனும் வெளியே போகிறேன்ட்டு போயிருக்காங்க. சரி அப்போ நம்ம உட்காந்து கொஞ்சம் நேரம் கதையாக வந்துட்டு இருக்கோம். ஏட்டி அந்த பிள்ளைக்கு கிஃப்ட்டு ஒன்றும் வாங்கிட்டு வரலையா? அக்கா நீங்கள் ஏதாவது கிஃப்ட்டு வாங்கியிருப்பீங்கன்னு நான் வந்துட்டேன். இல்லாட்டி நான் எதையாவது வாங்கிட்டு வந்திருப்பேன்ல, நீங்கள் கிஃப்ட்டு கொடுப்பீங்கல்ல, அதையும் நாமளும் திருப்பி மறுபடியும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நீங்களும் வாங்கிட்டு வரலையா? ஏட்டி நீ கொடுக்குறத நான் கொடுத்துக்கிடலான்ட்டு வந்தேன்டி. நீ என்ன நினச்சிட்டு வந்திருக்க, நான் ஒன்றை நினச்சிட்டு வந்திருக்கேன்ப்பா. சரி போங்க, நம்ம கிரிஜாக்கா தானே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம வாங்கிட்டு வந்தால் தான் அதுக்கு நம்மளை தப்பாக நினைப்பாங்க. இப்படியே சொல்லி நம்ம 2 பேரும் காலத்தை ஓட்ட வேண்டியதான்.
ஏட்டி நெட்டவள்ளி வா வாட்டி வா. எப்போ வந்த? ஜச்சுட்டுண்டாவுக்கா. என்னடி சொல்ற? ஓ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதோ? நான் இப்போதான்க்கா வந்தேன். ஆமாம் இவ இங்கிலீஷில் இவளுக்கே ஒன்றும் தெரியாது. இது அந்த கலை வச்சுட்டு இருக்கு. என்ன பங்கஜக்கா உங்களுக்கு பர்த்டேவா உங்கள் மகளுக்கு பர்த்டேவா? ஏன்டி என் மகளுக்கு தான் பிறந்த நாள். எதுக்கு நீ இப்படி கேட்குற? இல்லை நீங்கள் புது சேரெல்லாம் உடுத்தி தலை நிறைய பூவெல்லாம் வச்சு ப்ரீகார்லாம் விட்ருக்கீங்களே. என் மாவை சும்மா இப்படி ப்ரீகார் விட சொன்னாட்டி அதனால தான் இப்படி விட்ருக்கேன். இல்லாட்டி நமக்கு எப்பயும் இந்த கொண்டை தான் பிடிக்கும் பார்த்துக்கோ. அவன் ஆசைன்றனால இன்னைக்கு இப்படி விட்ருக்கேன். அப்படியாக்கா சரி சரி. என்ன உங்கள் மகளை என்ன ஆளையே காணோம்? என்னதான் செய்கிறா இன்னும் வீட்டுக்குள்ளே? ஏட்டி இருந்தால் புறப்பட்டு இருக்கா வந்துடுவா. சரி அவள் புறப்பட்டு இருக்கட்டும். அவள் வர்றதுக்குள்ளே நம்ம இங்கே கேக்கு அது இதுன்னு எடுத்து வைப்போம். என்னக்கா கேக்கு கலர் கலராக வாங்கி வச்சுருக்கீங்க? மல்டி கலரில் இருக்க மாதிரி இருக்குது. ஏட்டி தினமும் ரெயின்போ கேக் ஆண்டி. இவ அந்த கலரில் தான் வேணும்னு கேட்டு அவங்க அப்பாவை நச்சரித்து வாங்கிட்டு வந்திருக்கா. சரி அதனால தான் இருக்கட்டும்ன்ட்டு விட்டுட்டேன். ஆமாக்கா நானும் பார்த்தேன். இப்போ எல்லாமே இப்படி தான் கலர் கலராக வச்ச கேக்கு தான் கட் பண்ணுறாங்க. அதுதான் பேஷன் போல். இப்போ பேஷனோ டியூஷனோ என்னவோ கழுத தெரியலை. சரி அவளுக்கு பிடிச்சிருக்கிறதுனால வாங்கியிருக்கா. நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆமாம் இப்போ அந்த பிள்ளைலாம் அதுக்கு என்ன நினைக்கிறதுகளோ அதை தானே கேட்குதுங்க. சொன்னால் கேட்கவா செய்ய போகுதுங்க. எவ்வளோ நிக்கி பிறந்த நாள் வாழ்த்து உனக்கு. சரியா? தேங்க்ஸ்க்கா. எவ்வளோ வீட்டுக்குள்ளே இவ்வளோ நேரம் என்ன பிள்ளை செஞ்சுட்டு இருந்த? சும்மா தான்க்கா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தேனா அதான் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரேன். அப்படியா பிள்ளை? சரி சரி. உங்கள் அண்ணனை எங்கிட்ட காணோம். எவ்வளோ நிக்கி உனக்கு பிறந்த நாள் வாழ்த்து. சரியா? தேங்க்ஸ் ஆண்டி. திரும்பி கூட பேச மாட்டியா? அந்த சேலை மாதிரி உடுத்திருக்கனா எனக்கு டக்குன்னு திரும்புறதுக்கு வைக்கிறதுக்கு வர மாட்டேங்குது. தப்பா நினைச்சுக்காதீங்க. சரியா? ஆமாக்கா இப்போதானே அந்த பிள்ளை இதெல்லாம் துணியை உடுத்தி பழகுது. அதனால் அது பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். நம்ம அதெல்லாம் தப்பாக நினைக்கக்கூடாது அந்த பிள்ளைய. இல்லாட்டி சும்மா கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. எத்தனை தடவை தான் சொல்லுவேன்? ஒரு தடவை சொல்ல வேண்டியதானே? ஏமா சண்டையை ஆரம்பிச்சிடாதீங்கம்மா. சரியா? பேசாம இருங்க. இந்த ஒரு பொழுதுனாலும் கொஞ்சம் சண்டை போடாம கிடங்க ரெண்டு பேரும். ஏல நீ முதல்ல இந்த ஆடுறத நீ பாட்டு ஒழுங்கா நில்லு. ஏல இந்த கோட்டிக்கார தனமெல்லாம் பண்ணிட்டு அலையாதல. பேசாம கிட. நேரம் நில்லுல ஒழுங்கா. நிக்கி நிக்கி ஹாப்பி ஹாப்பி பர்த்டே நிக்கி நிக்கி ஹாப்பி 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 பர்த்டே. ஏல நீ இப்ப என்கிட்ட அடி வாங்க போறத கொட்டை எடுத்துட்டு ஏல வந்து அடிச்சிட்டு இருக்க? பிறந்த நாள் தானே வச்சிருக்கு. வேற என்ன ஃபங்க்ஷனா வச்சிருக்கு வீட்டுல? இப்ப தூக்கி போடுறே என்ன? மனுஷனை வேற காணாமா. நம்மளதான் இந்த பிள்ளை கத்த வச்சுக்கிட்டு இருக்கேம்மா. ஏன்னா சூப்பரா இருக்கு கொட்டு. நல்லா ஆடினா கேக் கட் பண்றப்ப நல்லா அடிச்சிட்டே இரு. ஏன்னா அம்மா வேணாம்னு சொல்றாங்கல்ல. அம்மா சொல்லுவாங்க நீ அடி நல்லதான். எப்படி நீ இப்ப என்கிட்ட அடி வாங்க போற? பிறந்த நாள் கூட பார்க்க மாட்டேன். அடி வெளுத்துருவேன் பாத்துக்கோ உன்னையும். நிப்பாட்டு சொல்லுல அவனை. சரியா நிப்பாட்டு. அம்மா ரொம்ப கோவப்படுதாங்க. நிப்பாட்டு. எம்மா இது எப்படி இருக்கு? என்னோட ஸ்டைல். அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. இது கூட கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கு. ஆனா கண்ணாடி தான் ரொம்ப பெருசா தெரியுது. கண்ணு தெரியாத மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல. இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா தான் இருக்கு. நீங்களே எப்படி கிண்டல் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல நல்லா தான் இருக்கு. சரி நல்லா இருக்கு விடு. ஏம்மா எப்பமா கேக் கட் பண்ண? இவ ஒருத்தி கேக்குன்ட்டே இருப்பா. கொஞ்சம் பொருட்டி உங்க அப்பா வெளியே போயிருக்காங்க, வரட்டும். எங்க போயிட்டீங்க அதுக்குள்ள நீங்க? இருந்தாப்லயே இருப்பாரு, எங்கேயாவது ஓடி போயிருவாரு இவரு. கேட்டி சொல்லிட்டு தானே போனேன் கடை வர போயிட்டு வரேன்னு. சரிம்மா அப்பதான் வந்துட்டாங்கல்ல. கேக் கட் பண்ணட்டா? கட் பண்ணு நிக்கி கட் பண்ணு. ஹாப்பி Happy birthday to my dear daughter. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டு ஹாப்பி பர்த்டே டு நிக்கி ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ. சரிம்மா அந்த கேக் எடுத்துட்டு போய் ஆளுக்கு ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு வச்சுட்டு வா. அந்த கேக் கட் பண்றதுக்கு நைஃப் கொடுத்தாங்கல்ல, அதை வச்சு கட் பண்ணுங்க, பிக்க வேண்டாம். கேட்டி அந்த கத்தியை தான் சொல்றேன். அந்த கத்தியை வச்சு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு வா. ஆளுக்கு ஒரு துண்டு.